மோசமான பேச்சாக இருக்கும் பாருங்க. வட சென்னை அங்கே தான் வேசர்பாடியில் பெரம்பூரில் நிற்க போகிறாரா சார் விஜய்? நிற்க போகிறாருன்னா நீங்கள் பேசலாம், எதை பேசலாம்? இப்போது தமிழ்நாட்டிலே இப்போ அந்த பகுதி மட்டும்தான் இதாக இருக்குதா, இல்லை அந்த பகுதி மக்கள் அப்படி இருக்கிறாங்களா? அங்கெல்லாம் உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள், எல்லாம் உழைச்சி முன்னேற மக்கள். அவங்க என்ன போதை கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. போதை கலாச்சாரன்றது தமிழ்நாடு முழுக்க நம்ம பரவி கிடக்கிற ஒரு நோய், ஒழிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அவ்வளோதான். அதற்காக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து, ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து, இவங்க அந்த மாதிரி, இந்த பகுதி இந்த மாதிரி சொன்னால், அப்போ ஒன்று அந்த பகுதியை நீங்கள் கீழே நினைக்கிறீங்களா, இல்லை மற்ற பகுதியை மேலான்னு நினைக்கிறீங்களா? அவர் தன்னைய மேல நினைச்சுக்கிறார். அப்ப தன்னை மேலான்னு நினைச்சுக்கிறீங்களா? இது என்ன பேச்சு இது? இந்த மாதிரி அதாவது ஒரு தலைவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், அதுதான் முக்கியம். அது போதைக்கு அடிமையானவனா இருந்தாலும் சரி, போதையே இல்லாதவனாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவான, அவ்வளவுதான். அப்ப எல்லாருக்கும் பொதுவான தலைவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி தலைவர் தான். நான் இந்த ஏரியா செலக்ட் பண்ணா அந்த மக்கள் அங்க இருக்கிற ரசிகர்கள் விரும்பி இருப்பாங்க, அதனால நிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். 234 தொகுதியிலே அவருக்கு நிற்க விருப்பம் தான். ஏதாவது ஒரு இடத்துல நிற்பாரு. நீங்க விருப்பப்படுறீங்க, நாங்க சொல்றோம், உங்களுக்கு நன்றி அப்படிதானே சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பகுதி, இந்த மாதிரி பின்தங்கிய பகுதி, இந்த மாதிரி இருக்கிற பகுதி, இந்த மாதிரி மக்கள், அதனாலதான் இங்க நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி